गीशादीशो दासः कुब्जा माल्यकृतितीर्यमाणानां श्रेणिषु मा भूद्गणना मम दामोदर दयस्व सामान्यात्. இன்துணைப்பது மத்தலர் மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணை அயர் பாவை நப்பின்னை தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஸ்ரீவத்சவம்சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. காஞ்சி மகாவித்வான் பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி அருளி செய்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதி எனப்படும் ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய உபன்யாச தொடரை அனுபவித்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த தொடரிலே இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது அந்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதி என்ற ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய 8வது ஸ்லோகமாய் விளங்குகிறது. கீஷாதீஷோ தாச குப்ஜாஹ மால்யகிருதி தீரியமானானாம் ஸ்ரேணிஷு மா பூத்கணனா மம தாமோதர தயஸ்வ சாமான்யாத். எம்பெருமானுடைய அவதார பெருமையை, அவன் சீலவான், அவதாரங்கள் செய்யக்கூடிய காலத்திலே அவனைப் போல சீலவான் மற்றொருவர் இல்லை என்று இந்த ஸ்தோத்திரத்தின் மூலம் பறைசாத்துகிறார் காஞ்சி சுவாமி. அவதாரம் அப்படின்ற பதத்துக்கே மேலிருந்து கீழே இறங்குறதுன்னு அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் நங்கன் அவதாரம் செய்யக்கூடிய காலத்திலே மேலான நில உலகத்திலிருந்து பரமபதத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறான்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே மேலேருந்து இறங்கி வரான்ற ஒரு விஷயம் மட்டும் அன்னு, அதை காட்டிலும் அது சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய மேலான குணங்களை எல்லாம் விட்டு வருகிறான்னு பார்க்கிறோம். ஏன்னா பரமபதத்தில் எம்பெருமான் இருக்கக்கூடிய காலத்திலே அவனை அனுபவிக்கக்கூடிய நித்திய சூரிகள், முக்தாத்மாக்கள் இவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பரத்துவத்தையே அனுபவிக்கிறார்கள். அவ்விடத்திலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்களான சௌஷீல்யம், சௌலபியம், புறையற கலக்கும் தன்மை, தன்னுடைய எளிமை குணம், மன்னிக்கக்கூடிய தன்மைன்னு அதெல்லாம் வெளிப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் அவ்விடத்திலே பகல் விளக்கு போலே இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். இப்படிப்பட்ட இந்த சௌலபிய, சௌஷீல்ய, க்ஷமா போன்ற குணங்கள் எல்லாம் எவ்விடத்திலே பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் அவதாரம் செய்து இந்த உலகத்திலே வரக்கூடிய காலத்திலே இப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் உச்சகட்டமாக பிரகாசிக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். இது அவதாரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பெருமைன்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே காஞ்சி சுவாமி இதற்கு அனுகுணமாக தாமோதரான்ற சப்தத்தை இட்டு எம்பெருமானை அழைக்கிறார்னு பார்க்கிறோம். தாமோதரான்ற சப்தம் காட்டக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், தாமத்திலே தழும்பை, உதரத்திலே தழும்பை உடையவனாய் இருக்கிறவன். அதாவது தாமம்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தம், கயிறு. அந்த கயிறை கொண்டு எம்பெருமானை கட்டினார்களாம் ஆய்ச்சியர்கள் எல்லாம் கண்ணனாக பிறந்த காலத்திலே. அப்படி கட்டாலே அவனுக்கு ஒரு தழும்பு ஏற்பட்டதாம். உதரத்திலே தாமத்தினாலே கட்டப்பட்டதாகிய தழும்பை உடையவன். அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், அடியவர்களுக்கு நான் ஆட்பட்டவன் அப்படின்னு பறைசாத்தது வருவதற்காக அந்த தழும்பை உடையவனாய் விளங்குகிறான் அந்த எம்பெருமான் அப்படின்னு பார்க்கிறோம். இதை காட்டிலும் அவதாரத்துக்கு இருக்கக்கூடிய சீலகுணம் வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? அப்படி தாமோதரன்ற சப்தத்தை கொண்டு எம்பெருமானை விழிக்கிறார்னு பார்க்கிறோம். அப்போ சீலகுணம் எம்பெருமானுக்கு இவ்விடத்திலே பிரகாசிக்கிறதுன்னு சொன்னோமே, ஆனால்
அந்த சீலகுணத்தை யார் யார் திறத்திலே காட்டினார் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலத்திலே பல பேர் திறத்திலே காட்டி இருந்தாலும் இங்கே முக்கியமாக இந்த ஸ்தோத்திரத்திலே காஞ்சி சுவாமி 4 பேரை காட்டுகிறார். ஈஷாதீஷகான வானரராஜனான சுக்ரீவன் திறத்திலே வந்து எம்பெருமான் தன்னுடைய சீலத்தை காட்டினான். தாசகான்ற ஒரு சப்தம் போட்டிருக்கார். தாசன்னா எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தால் பல பேரை சொல்லலாம். எல்லாருமே ராமதாசர்கள் தானே. குகனை கொள்ளலாம், ஹனுமனை கொள்ளலாம் இந்த இடத்துல. அதுக்கு மேலே குப்ஜான்னு ஒன்று தெரிவிக்கிறார். குப்ஜான்னா கிருஷ்ண பக்தியாக இருக்கக்கூடிய கூனி, அவளுக்கு எம்பெருமான் பண்ண அனுகிரகம். மால்யகிருதின்னு சொல்லக்கூடிய மாலாக்காரர், அந்த மாலாக்காரருக்கு கண்ணன் எம்பெருமான் பண்ணின அனுகிரகம் அப்படின்றதையெல்லாம் காட்டுகிறார். இதையெல்லாம் சொல்லி இவர்களுக்கெல்லாம் பண்ணியிருக்க, நீ அனுகிரகம் பண்ணியிருக்க, இப்படிப்பட்ட பக்தர்களுடைய வரிசையில என்னை சேர்க்க முடியாது, இருந்தாலும் எனக்கும் நீ அருள் புரிய வேணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினாலே ஒரு கருத்தை வெளியிடுகிறார் காஞ்சி சுவாமின்னு பார்க்கிறோம். அப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட அருள் புரிந்தான் முதல்ல எடுத்துப்போம். கீஷாதீஷகான்னு சொல்லும்படியாய் வானரர்களுக்கெல்லாம் ஈசனாய் இருக்கக்கூடியவன் சுக்ரீவன். சுக்ரீவ மகாராஜனுக்கு எப்படிப்பட்ட அருளை புரிந்திருக்கிறான் அப்படின்னு பார்க்க வேணும். லோகநாதகா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சத்தின்னு தெரிவிக்கிறார் வால்மீகி பெருமான். ஆட்ட வந்த விஷயம், நான் எம்பெருமான் ஒரு காலத்திலே ராமனானவன் சக்கரவர்த்தி திருமகன், அவன் உலகத்துக்கெல்லாம் நாதனாய் இருந்தவன். ஒரு காலத்திலே வனவாசம் வந்த காலத்திலே சுக்ரீவனை நாதனாக அடைய வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு தெரிவிக்கக்கூடியவர். அப்படி கூட ஒரு இது உண்டா அப்படின்னு கேட்டால் விரும்பினான், ராமன் விரும்பினான். எல்லாரும் தன்னிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார்கள். இந்த சரணாகதியினுடைய சுவை எப்படி இருக்கணும்னு பார்க்க வேணும்னு நினைத்தானோ ஒன்றும் தெரியல. சுக்ரீவன் திறத்திலே ராமன் சரணாகதி பண்ணான். ராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம்னு தெரிவிக்கிறோம். பல சரணாகதிகள், ராமாவதாரத்துக்கே தேவர்கள் பண்ணின சரணாகதி தான் காரணம்னு தெரிவிக்கிறார்கள். சுக்ரீவனுக்கு ராமன் பண்ணியிருக்கக்கூடிய அனுகிரகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கம்பர் பெருமான் தன்னுடைய கம்பராமாயணத்தை தெரிவிக்கிறார். குகனுடும் ஐவரானோம் முன்பு பின்பு குண்டு சூழ்வான் மகனுடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமொரு காதலைய நின்னுடும் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புதல்வரார் புலிந்தான் ஒன்றையும் தெரிவிக்கிறார். பொதுவா நம்ம நினைச்சிட்டு இருக்குது என்ன? தசரத சக்கரவர்த்தி கைகேயின் பேச்சை கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பினான் அப்படின்னு ஒரு சரித்திரம் கேள்விப்படுறோம். ஆனால் இவ்விடத்துல தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், கம்பர் பெருமான் தெரிவிக்கிறது என்னன்னா, தசரதன் சொன்னானே எனக்கு 4 புத்திரர்கள் இருக்கிறது போதல, அதனால இன்னும் சில புத்திரர்களை நீங்கள் போய் பெற்று வாருங்கோள்னு ராமனை கானகத்துக்கு அனுப்பிச்சானாம். அப்படி போகக்கூடிய காலத்திலே குகனை ஒரு தம்பியாக பெற்றான், சுக்ரீவனை ஒரு தம்பியாக பெற்றான், விபீஷணனை ஒரு தம்பியாக பெற்றான்னு காட்டக்கூடியதா இருக்கு. இந்த காட்டிலும் இந்த சீலகுணத்துக்கு வேற என்ன இது சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யமான பரஸ்பரமான அன்பை இருவரும் ஒருவர் திறத்திலே ஒருவர் வைத்திருந்தார்கள்னு பார்க்கலாம். அது எந்த கட்டத்திலன்னா, விபீஷணன் ராமன் திறத்திலே சரணாகதின்னு வரக்கூடிய காலத்திலே அது ரொம்ப எதிர்த்தவன் யாருன்னு பார்த்தால் சுக்ரீவன் தான். விபீஷணன் எந்த காரணத்தை கொண்டும் சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு. இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்தவனான ராமன் சரணாகதனை ஒரு காலத்திலும் கைவிட மாட்டான். அதனால விபீஷணனை அங்கீகாரம் பண்ண வேணும் அப்படின்றது ராமனுடைய திருவுள்ளம் அப்படின்னு நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் சுக்ரீவன் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சேபத்தை தெரிவித்ததுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், ராமன் சுக்ரீவனிடத்திலே சரணாகதி பண்ணியிருக்கான். தன்னிடத்திலே சரணாகதி பண்ணவனுக்கு விபீஷணனாலே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் என்ன பண்றது? அப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படக்கூடாது, அதை தடுக்கணுன்றதுக்காக விபீஷனுடைய சரணாகதியை தடுத்தான் சுக்ரீவன் பார்க்கிறோம். அப்போ இதுலேருந்து தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பரஸ்பரம் 2 பேரிடத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது. ராமன் தன்னுடைய சீலகுணத்தை பூரணமாக சுக்ரீவன் திறத்திலே காட்டினான்னு பார்க்கிறோம். அதே போல மற்றொரு அதிகாரியை காட்டுகிறார்கள், தாசன், தாசகான்னு தெரிவிக்கிறார். தாசன்னா குகன் கூட வச்சுக்கலாம். கூரணிந்த வேல் வலவன் குகனோடும் கங்கை தண்ணில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். ராமன் வனவாசனத்துக்கு புறப்பட்ட காலத்திலே முதல்ல பார்த்தது யாரு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் குகப்பெருமாள் தான் ஸ்ருங்கீபரபுரத்துல பார்க்கிறார். ராமன் வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே குகன் பலவிதமான உபகாரங்களோட ராமனை சந்தித்தான்னு பார்க்கிறோம்.
அப்போதான் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார், சீரணிந்த தோழமை கொண்டதும் ஒரு அடையாளம்னு தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் திருவுள்ளத்துல என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால், அப்பொழுதுதான் ராமனுக்கும் குகனுக்கும் நட்பு மலர்ந்தது அப்படின்ற ஒரு எண்ணத்தை காட்டுகிறார்கள். ஆனால் வால்மீகி பகவான் என்ன தெரிவிக்கிறார்னா, தத்தர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமஸ்தகான்னு தெரிவிக்கிறார். ராமனுக்கும் குகனுக்கும் முன்தோன்றிய பல காலமாக நட்பு இருந்ததுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நட்பின் காரணமாகத்தான் குகன் வந்தான்னு தெரிவிக்கிறான். இருக்கட்டும், குகனுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருள் எப்பேற்பட்ட அருளாக இருக்கிறது. திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரம் பாடுறார். ஏழையேதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மத்தவர்க்கின் அருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பியம்பியன் ஒழிந்திலை புகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ன சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. 3 குணங்களை வெளியிடுறார். ஏழை, ஏதலன், கீழ்மகன் குகனுக்கு இருக்கக்கூடிய 3 தன்மைகளை வெளியிடுறார் திருமங்கையாழ்வார். ஏழைனா என்ன? அறிவிலியாய் அவிவேகியாய் இருக்கக்கூடியவன். ஏதலன் அப்படின்னா கொடுந்தொழில் புரியக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன். கீழ்மகன்னா தாழ்ந்த சாதியிலே பிறந்தவனாய் இருக்கக்கூடியவன் குகன். இதுல எம்பெருமான் இப்படிப்பட்ட குகனை கைப்பற்றி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தவனால் தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள், இது ஒரு குணம் இருந்தா கூட போதும். அவன் அறிவிலின்ற காரணத்துக்காகவே அவனை தள்ளிவிடலாம். இல்லை கொலை தொழில் புரிபவன் அப்படின்ற காரணத்துக்காகவும் தள்ளி விடலாம். இல்லை தாழ்மகன் அப்படின்றதுக்காகவும் தள்ளி விடலாம். ஆனால் ராமன் என்ன பண்ணார்? இந்த 3 குணங்களும் அவனிடத்திலே ஒன்று சேர்ந்து இருந்தாலும் கீழ்மகன் என்னாது இறங்கி, இது எதையுமே பார்க்கல, அவனிடத்திலே இறங்கினான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? உகந்து தோழன் நீ எனக்கு. கீதா பிராட்டியானவள் அவன் அப்படியே பார்க்குறான். மாழைமான் மடநோக்கி குகனை பார்க்கக்கூடிய காலத்திலே எப்படி மான் எப்படி பார்க்கும், ஒரு மருண்ட பார்வை, அது போல பார்வையை பார்க்கிறாளாம். ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், அந்த பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த குகனை நீ எப்படியாவது அங்கீகாரம் பண்ணிடுறாமா அப்படின்னு அந்த கண்ணாலேயே அவனுக்கு புருஷகாரத்தை செய்கிறாள்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ குகனிடத்தை தெரிவிக்கிறான், இவள் உனக்கு தோழின்னு தெரிவிக்கிறான் சீதையை பார்த்து. லக்ஷ்மணனை பார்த்து தெரிவிக்கிறான், இவன் உன் தம்பி, அதனால எனக்கு தம்பின்னு தெரிவிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அருளை குகனுக்கு புரிந்தான் ராமன் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தாசனா இருக்கக்கூடிய குகனுக்கு அருள் புரிந்தான். தாசன்னு சொன்னா ஹனுமனை கூட தெரிவிக்கலாம். எப்பேற்பட்ட ராமன் தரத்திலே ஒரு காதலை வைத்திருந்தான். ராமன் தனது அவதார சமாப்தி முடிஞ்சு புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன்னு சொல்லும்படியாய் சராச்சரங்களை எல்லாம் சராசரங்களை வைகுந்தத்தை ஏத்தினான் ராமன் பார்க்கிறோம். அப்படி ராமனெம்பெருமான் தன்னடை சோதிக்கு எழுந்துள்ளக்கூடிய காலத்துல அனுமனிடத்துல கேட்கிறான், நீ என்னோட வந்துடுறியா பரவத்துக்குன்னு கேட்கறான். அங்க நீர் எப்படி சேவை சாதிப்பேன்னு கேட்கறான். சீதாராமனா சேவை சாதிப்பேறான்னா, இல்லை நான் லக்ஷ்மி நாராயணனா சேவை சாதிப்பேன், நமக்கு 3 தேவிகள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகள்லாம் உண்டுன்னு தெரிவித்தாராம். உடனே சொன்னானாம், நான் சீதாராமனை பார்த்தவன், நான் வேற எந்த விதமான விதியும் நான் பார்க்கறதுக்கு விரும்பவில்லை. ஸ்நேகோ மே பரமோ ராஜன் துவயி நித்யம் பிரதிஷ்டதி பக்திச்ச நியதா வீர பவோ நான்யத்ர கச்சதி. அனுமன் சொல்லிட்டார், இந்த சீதாராமனை பார்த்த கண்களால நான் வேறையும் பார்க்க விரும்பவில்லை. அந்யத்ர கச்சத்தின்றார். பரமபதம்னு பேர் சொல்லக்கூட அவர் விரும்பல. அந்யத்ரான்னு இன்னொரு இடத்துக்கு நான் வர விரும்பவில்லைன்னு தெரிவித்தாராம். என்ன பண்ணுவீர்னு சொல்லக்கூடிய காலத்துல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எந்தெந்த இடத்துல ராமாயண காலக்ஷேபம் ராமாயண பாராயணம் நடக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் கூப்பிய கையனாய் அப்படியே தலையை சார்த்து கொண்டு கண்ணீர் பொங்க அவ்விடத்திலே நான் இருப்பேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுமானுக்கு சீதையை தேடி வந்தவுடனே கண்டேன் சீதையேன்னு அனுமன் வரக்கூடிய காலத்துல அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டான்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாசர்களுக்கெல்லாம் அனுகிரகத்தை புரிந்தவனாய் இருக்கக்கூடியவன் ராமன் பார்க்கிறோம். மேலே குப்ஜான்னு ஒரு அதிகாரியை தெரிவிக்கிறார். குப்ஜானா அந்த கிருஷ்ணாவதாரத்திலே கம்சனுக்காக சந்தனத்தை கொண்டு செல்லக்கூடியவளாக இருக்கக்கூடிய ஒரு கூனி. அவளுக்கு அருமையான அவர்களை புரிந்தான். நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கன்ன. கம்சனானவன் வில்விழவுன்னு ஒரு தனுர் யாகத்தை ஏற்பாடு செய்து கண்ணனையும் பலராமனையும் அழைத்து வருகிறான்.
அப்படி வரக்கூடிய காலத்திலே மதுரா நகரத்திலே உள்ள நுழையக்கூடிய காலத்திலே அந்த கூனியை பார்க்கிறாள். கூனியானவள் பல சந்தனங்களை தன் கையில எடுத்து செல்கிறாள் அரசனுக்கு. அப்போ எம்பெருமான் கண்ணன் கேட்கிறான், நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன, நல்ல வாசனையோட சந்தனத்தை நமக்கு தரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், கூனி அவளை பார்த்த உடனே அவளுக்கு ஏதோ ஒரு எம்பெருமான் திறத்திலே, கண்ணன் எம்பெருமான் திறத்திலே ஒரு சிறந்த ஒரு பக்தி ஏற்படுறது. கண்ணனுக்கு என்னவோ தெரியல, அவளை பார்த்த உடனே அவளுக்கு அனுகிரகம் புரியணும்னு சொல்றது. நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கண்ண தேரி அவளும் திருவுடம்பில் பூச. கண்ணன் பெருமான் கேட்கத்தான் கேட்டான். ஏதோ சில சந்தனங்கள்லாம் எடுத்து காட்டினாலாம். காட்டக்கூடிய காலத்திலே சந்தனத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தானா கண்ணன். இது நன்னா இல்லை, இது நன்னா இல்லை, இது ரொம்ப கொஞ்சம் தாழ்ந்ததா இருக்கு அப்படின்னு பல சந்தனங்களை விலக்கி வைத்து விட்டு ஒரு நல்ல உயர்ந்த சந்தனத்தை தேடி எடுத்து கொண்டு இது பண்ணானாம். அப்படி இது பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவள் என்ன பண்றா, கூனியானவள் அந்த சந்தனத்தை எடுத்து தானே அந்த கண்ணன பெருமானுக்கு பூசி விட்டாள்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். தேரி அவளும் திருவுடம்பில் பூச. எம்பெருமான் உடல்ல சந்தனத்தை பூசிட்டா. உடனே எம்பெருமான், ஐயோ உன்னுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கென் செய்வன் என்னே இருத்தினி அப்படின்னு ஆழ்வார் சொல்ல கணக்கில் எதுவுமே பண்ணலன்னா கூட அடியார்களுக்கு நான் ஒன்றும் பண்ணல, அடியவர்கள் ஒன்றும் பண்ணலன்னா கூட அவர்களுக்கு நான் ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய எம்பெருமான். இந்த இடத்துல கூனியானவள் சந்தனத்தை எடுத்து எம்பெருமானுடைய திருமேனியில பூசிட்டாலே இவளுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறான். ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்றியற உரிவினாய் அச்சோ அச்சோ. அந்த கூனோடு இருந்தாலும் இல்லையோ என்ன பண்ணாலாம், 2 விரலை கொண்டு போய் அந்த முகவா கட்டன்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்படி கண்ணன் அப்படி பிடிச்சி இது பண்ணானா. தன்னுடைய திருவடிகளால அவளுடைய காலை வச்சு அப்படியே அழுத்திண்டு அப்படி நிமிர்த்தானாம். அப்படி நிமிர்த்த உடனே நன்னா அந்த கூனெல்லாம் நிமிர்ந்து போச்சு, ரொம்ப பரம சுந்தரியாய் ஆகிவிட்டாள்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட கூனிக்கு அருள் புரிந்தான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மேலே மால்யகிருத்தின்னு மாலாக்காரருக்கு பண்ண அனுகிரகத்தை தெரிவிக்கிறார். மாலாக்காரர் மாலையெல்லாம் கட்டி அந்த கம்சனுக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த மாலாக்காரன்றவர். அப்படி மாலாக்காரருடைய கிரகத்துக்கு நேரே போய் மாலை, எனக்கு ஏதாவது ஒரு மாலை கொடுன்னு நேரே கண்ணனும் பலராமனும் அந்த மாலாக்காரருடைய கிரகத்துக்கே போய்விட்டார்கள். பிரசாத பரமோநாதோ மமகேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்யாக மால்யோபஜீவனஹா. மாலாக்காரர் தெரிவித்தாராம், பரம கருணாமூர்த்திகள் கண்ணனும் பெருமானும் பலராமனும். ஏன் கருணாமூர்த்திகள் அப்படின்னா, இந்த தாழ்ந்தவன் வீட்டுக்கு நான் அழைக்காத இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட தாங்களாகவே என்னுடைய இல்லத்துளே எழுந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எழுந்திரக்கூடிய ஒரு பெருமை பெற்றவனாய் நான் இருக்கேன்னு, என்னை காட்டில் பாக்கியசாலி யார் உண்டு, என்னுடைய பிறவி பயனை அடைந்தேன்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, அர்ச்சை ஈஷ்யாமி, இந்த இருவரையும் மாலைகளாலே நான் பூஜிப்பேன்னு தெரிவித்தானாம். எப்படி பண்ண வீட்டுல ஒரு வியாக்கியான பங்கி எடுக்கிறார் நம்பிள்ளை. மாலாக்காரர் எப்படிப்பட்டவராயிருக்காருன்னா, பூ கட்டக்கூடிய காலத்திலே அந்த மாலையை கண் வைத்து பார்க்க கூட மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டால், கண் வைத்து பார்த்தோமே ஆனால் அந்த மாலையை நாம போட்டுக்கலான்னு அவருக்கு ஆசை பிறக்குமாம். அப்போ கண்ணை மாற வைத்து தொடுக்கக்கூடிய மாலாக்காரர், அப்படி பிழைப்பு நடத்தக்கூடிய மாலாக்காரர்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. மாலாக்காரர் என்ன பண்றாரா, இந்த கண்ணனுக்கும் பலராமனுக்கும் தன்னழி தான் ரொம்ப விஞ்சி இருக்குன்னு தெரிவிச்சாராம். தன்னழினா குளிர்ந்த கருணை. நீர் எப்படி கண்டீர், எம்பெருமான இடத்துல கருணை மட்டும்தான் இருக்கா, மேன்மை இல்லையானா? மேன்மை தன்னழி ரெண்டும் எம்பெருமான இடத்துல இருக்கு. ஆனால் தன்னழி தான் விஞ்சி இருக்குதுன்னு தெரிவிச்சார் அவர். தன்னழி எப்படி விஞ்சி இருக்கிறதுன்னு நீ கேட்கக்கூடிய காலத்திலே சேஷிகளாய் நாயகர்களாய் இருக்கக்கூடியவர்கள் அடியவர்களை தேடி அவர்கள் போகணும்னு அவசியம் இல்லை. அடியவர்களை கொண்டு அவர்கள் காரியம் கொள்ளலாமா இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தெருவிலே போய்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னுடைய வீட்டை தேடி வந்தார்களே, அதை பார்க்கக்கூடிய காலத்திலே தன்னழி அவர்களுக்கு குளிர்ந்த கருணை என்பதில் அவள்தான் மிஞ்சி இருக்குன்னு நன்னா தெரியறது. அப்படி அன்னவர்கள் திறத்திலே எம்பெருமானானவன் தன்னுடைய அனுகிரகத்தை காட்டினான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வெளியே பார்த்தோம், சுக்ரீவனுக்கு, தாசனான ஹனுமானுக்கு, குஹனுக்கு, கூனிக்கு, இந்த இடத்துல மாலாக்காரருக்குன்னு சொல்லும்படியாய் எல்லாருக்கும் அருள் புரிந்தவனாய் இருக்கக்கூடியவன். அப்ப காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார், அவர்களை போல ரக்ஷ வர்க்கத்துல சிறந்தவன் கணிக்க பார்த்தோமானால் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள், உன்னுடைய காக்கும் வர்க்கத்திலே ரொம்ப சிறந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் நமக்கு கிடையாது.
ஆனால் நான் சாமானிய ரக்ஷவர்க்கத்திலே இருக்கக்கூடியவன், எனக்கும் அருள் புரிய வேணும்னு பிரார்த்திக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த பாசுரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கீழ்வானம்னு சொல்லக்கூடிய பாசுரத்தினுடைய முதல் எழுத்தை அடைவாக கொண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். கீழ்வானம் பாசுரத்துல தேவா ஆதிதேவனை சென்னு நாம் சேவித்தால் அவாவென்னாராய்ந்தருள். எம்பெருமான் சர்வசேஷியா இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுடைய கடமை என்னவா இருக்கு? சேஷபூதர்களா இருக்கக்கூடிய அடியவர்கள் திறத்து அவனே வந்து அருள் புரிய வேணும். அதுதான் இந்த பிரபன்னர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாத எப்படி இருக்காள் இந்த இடத்துல ஆண்டாளன் என்ன பண்றான்? அப்படி நடக்காத நம்முடைய ஸ்வரூபம் குலைந்தாலும் அவனை சென்று சேவிக்கலாம்னு போறேன்னு தெரிவிக்கிறான். அப்படி போன காலத்துல என்ன பண்றான்? ஐயோ, உங்களை நானே வந்து அருள் செய்ய வேண்டியிருக்க, நீ நம் திறத்து வந்தாயே என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப என்ன பண்றான்? ஆகான் வந்து எம்பெருமான் வந்து உங்களை நானே வந்து அருள் புரிய தவறினோமேன்னு எம்பெருமான் இது பண்ணுவான். இவர்களை வந்து ஆயாசப்படுத்தினோமேன்னு கழிவிறக்கம் கொண்டு நம் காரியத்தை செய்து தலை கட்டுவான்னு சொல்றார். அதே போல இந்த இடத்துல காஞ்சி சுவாமி என்ன தெரிவிக்கிறாரா? உன் ரட்சைக்கு ஒரு விதமான வந்து சுணக்கமும் இன்னி வந்து சங்கோச்சமும் இன்னி இலக்காகக்கூடிய விசேஷ அதிகாரிகள் கீழே தெரிவித்தவர்கள் சுக்ரீவ மகாராஜனாகட்டும், வந்து குப்ஜான்னு சொல்லக்கூடிய கூனி ஆகட்டும், மாலாக்காரர் ஆகட்டும், தாசன்னு சொல்லக்கூடிய அனுமன் குகன் ஆகட்டும், இவர்களெல்லாம் உன்னுடைய விதவித சங்கோஜமின்றி உன்னுடைய அன்புக்கு இலக்கானவர்கள், உன்னுடைய அனுகிரகத்துக்கு இலக்கானவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்தர்களுடைய கண்ணனையிலே ஒரு படிக்கட்டிலே அடியன் எந்த விதத்திலும் சேர்ந்தவன் அன்னு, நான் ஒரு சாமானிய அர்த்தி உன் திறத்திலே, அப்படிப்பட்ட என்னையும் காத்தருள வேணும் என்று ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார்னு பார்க்கணும். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.